தெனாலிராமன் மற்றும் பறவை விற்பனையாளர். வணக்கம் நண்பர்களே. விஜயநகர நாட்டிலிருந்து இன்னொரு புத்திசாலித்தனமான வேடிக்கையான கதைக்கு திரும்பி வருகிறோம். நம் நகைச்சுவை நாயகன் தெனாலிராமன் கதையுடன். இது ஒரு தந்திரமான பறவை விற்பனையாளரால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தை கொண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரை எப்படி காப்பாற்றினார் என்பதை கூறும் கதை. அப்படியே உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு நகைச்சுவை, ஞானம் மற்றும் கடைசியில் வரும் ஒரு புத்திசாலித்தனமான திருப்பம் நிறைந்த இந்த கதையை கேளுங்க. நெடுங்காலம் முன்பு விஜயநகரத்தின் மாபெரும் அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் வித்தியாசமான விஷயங்கள் மேல் ஆர்வம், அன்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர். அவர் அரிய பொக்கிஷங்களை விரும்புபவர். அழகான நகைகள், விசித்திரமான விலங்குகள் மற்றும் இனிமையான பாடல்களை பாடக்கூடிய பறவைகள். ஒரு நாள் காலை அரண்மனை நீதிமன்றம் ஆரம்பமாகிய போது பளபளன்னு ஆடைகளை அணிந்த ஒருவர் அரண்மனைக்குள் வந்தார். சிவப்பு பட்டு துணியால் மூடிய தங்க கூண்டை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் மன்னருக்கு முன் நெழிந்து வணங்கி, மாட்சிமை பொருந்தியவரே, உலகிலேயே வித்தியாசமான ஒரு பறவை கொண்டு வந்திருக்கேன். இது சாதாரண பறவை இல்ல, இது பேசக்கூடிய, எதிர்காலத்தை கூட கணிக்கக்கூடிய பறவைன்னு என்றார். கூட்டம் முழுக்க ஆச்சரியத்தில் மூச்சு திணறி நின்றது. எதிர்காலத்தை சொல்லக்கூடிய பறவைன்னு கேட்டதும் மன்னரும் ஆர்வமான் முன்னேறினார். உண்மையா? இந்த பறவை பேசுமா? இன்னும் வரப்போகிறதை சொல்லுமா என்று கேட்டார் மன்னர். விற்பனையாளர் உற்சாகமா தலையசைத்தார். ஆம் மன்னரே, இது அரிய மைனா. மனித பேச்சை புரிஞ்சு ஞானத்துடன் பதிலளிக்கிறது. ஆனால் இப்படி ஒரு அற்புத பறவைக்கு சிறிய விலை கேட்க முடியாது என்றார். மன்னர் புருவத்தை உயர்த்தினார். அப்படின்னா உன் விலை என்ன என்றார். அவர் சற்றே சிந்தித்தது போல நடித்து, இப்படி ஒரு அரிய உயிரினத்திற்கு 10,000 தங்க நாணயங்கள் தான் கேட்கிறேன் என்றார். அரண்மனை முழுக்க ஓசை கிளம்பியது. மன்னர் தயங்கினார். அப்போ அமைதியா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமன் மெதுவா புன்னகைத்தார். அவர் இது போன்ற தந்திரங்களை நிறைய பார்த்தவர். இந்த மனிதனின் பேச்சு அவருக்கு உண்மை போல தெரியவில்லை. மன்னர் திரும்பி, ராமா, நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். தெனாலி பணிவுடன் வணங்கி, மன்னரே, எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பறவைன்னு சொன்னா சுவாரஸ்யம்தான். ஆனா 10,000 தங்கம் கொடுக்கும் முன் ஒரு சின்ன சோதனை பண்ணலாமே என்றார். விற்பனையாளர் முகம் சற்று மாறியது. சோதனையா? இந்த பறவை வெட்கப்படுறது தன்னுடைய எஜமானரையே நம்பும்போதுதான் பேசும் என்றார். தெனாலி சிரித்தார். அப்படியா? ஆனா இது எதிர்காலத்தை கணிக்கும்னா இன்று விற்கப்படுமா இல்லையா என்பதை கண்டிப்பா தெரியும் இல்ல என்றார். அரண்மனையும் சிரிப்பில் வெடித்தது. மன்னரும் சிரித்தார். சரியா சொல்றே ராமா, உன் பறவையிடம் கேளு, என்ன நடக்கப் போகுது என்றார். விற்பனையாளர் திணறினார். கூண்டை நோக்கி, ஓ புத்திசாலி பறவையே, மன்னர் என்று உன்னை வாங்குவாரா என்றார். பறவை அமைதியாக தலையசைத்தது. தெனாலி ஆர்வமா பார்த்தது போல நடித்தார். சுவாரஸ்யமா இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம். பிறகு அவர் சிரித்துக்கொண்டு, மன்னரே, இது உண்மையா எதிர்காலத்தை கணிக்கிறதுனா இது எவ்வளவு நாளா வாழும் என்பதையும் சொல்லிடும் இல்ல என்றார். விற்பனையாளர் நடுங்க ஆரம்பித்தார். மன்னரே, இப்படி கடினமான கேள்விகளுக்கு பறவை பதில் சொல்லாது. தெனாலி சிரித்தார். அப்படியானா சின்ன கேள்வி கேட்கிறேன். இது நாளைக்குள்ள உயிரோடு இருக்குமா? விற்பனையாளர் பதற்றமடைந்தார். இல்லை, இப்ப பறவையை கலக்க வேண்டாம், இன்னும் சாப்பிடவே இல்லை என்றார். தெனாலி மன்னரை நோக்கி, மன்னரே, இதோ ஒரு வழி இருக்கிறது, இதன் திறமையை சோதிக்க என்றார். மன்னர் தலையசைத்தார். சொல் தெனாலிராமா. தெனாலி காவலர்களிடம், இந்த பறவையை ஒரு தனி அறையில் பாதுகாப்பாக வையுங்கள். நாளை காலை இது உயிரோடு இருந்தா இதன் கணிப்பு சரி என்று நம்பலாம், இல்லை என்றால் இது ஒரு மோசடி என்றார். விற்பனையாளர் பயத்தில் கத்தினார். இல்லை இல்லை, அப்படி செய்யாதீங்க. ஆனா காவலர்கள் கூண்டை எடுத்துச் சென்று விட்டனர். அடுத்த நாள் காலை மன்னரும் தெனாலியும் கூண்டை திறந்து பார்த்தபோது பறவை இறந்து விட்டது. மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். இறந்து விட்டது? தெனாலி அமைதியாக புன்னகைத்தார். ஆம் மன்னரே, நாம பறவையை கண்டுபிடிப்போம்னு அவன் பயந்துட்டான்.
அதனால நேத்து ராத்திரில தப்பிக்கும் முன் அதை விஷம் கொடுத்து என்றார். மன்னர் ஆச்சரியமடைந்தார். அப்படியா? அவன் நம்மை ஏமாத்திட்டானா? தெனாலி தலையசைத்தார். ஆம் மன்னரே, பறவைல விசேஷம்னு ஒன்றுமில்ல. மனிதனின் பொய்யான கதையால தான் நம்மை நம்ப வைத்தான். மன்னர் சிரித்தார். மீண்டும் ஒரு முறை ராமா, நீங்க என்னை ஏமாற்றப்படாம காப்பாத்திட்டீங்க. தெனாலி வணங்கி, மன்னரே, எல்லாம் பளபளக்கிறது தங்கமில்லை. அரண்மனை முழுக்க சிரிப்பில் கலந்தது. மன்னர் தெனாலிராமனுக்கு ஒரு பை தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார். அந்த நாளில் கதையோ புத்திசாலித்தனம் தோற்றத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு அனைவருக்கும் நினைவூட்டியது.